வணக்கம் மக்களே. 2013 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடம்பிடை தோன்றிச் சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரி சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்பர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர். சரிங்களா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின், திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? சரிங்களா. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவெழுக்கூற்றிருக்கை. சரிங்களா. திருவெழுக்கூற்றிருக்கை. சரி, அடுத்த கொஸ்டின், விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், தொன்னூல் விளக்கம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார். நல்லா பார்த்துக்கோங்க. எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். அடுத்த கொஸ்டின், பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருப்பாவை. சரிங்களா. பாத்துக்கோங்க நல்லா. திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைர கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அழகிய சொக்கநாதர். சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. சைவராக இருந்தாலும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாரு? நச்சினார் கிணியார். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறவர் தான் உரை எழுதல. சரிங்களா. அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறவர் தான் உரை எழுதல. மத்த எல்லாரும் உரை எழுதியிருக்காங்க. யாரெல்லாம்? நச்சர், திருமலையர், தாமத்தர். சரிங்களா. இவங்க எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின், ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முடியரசன். நல்லா பார்த்துக்கோங்க. முடியரசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? சரிங்களா. கோவலன் பொட்டல். சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோவலன் கொலைகளப்பட்ட இடம். சரிங்களா. அவனை கொண்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துல தான் கோவலன் பொட்டல்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின், பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் யார்? வேறா. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை தேர்க. சரிங்களா. அப்போ ஒன்ன தவிர மிச்சம் எல்லாமே பொருந்தக்கூடியது. பொருந்தக்கூடியதே பொருந்தாது ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம். சரிங்களா. பொருந்தாதது மை, மேம்பாடு. சரிங்களா. மை அப்படின்னா மேம்பாடு அப்படிங்கிறது பொருந்தாதது. சரி, பொருந்தக்கூடியது என்னது? மா, அழகு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மீனா உயிர்ச்சி. சரி, மூ அப்படின்னா மூப்பு. இதுவும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. இதெல்லாம் பொருந்தக்கூடியது. மை, மேம்பாடு அப்படிங்கிறதான் பொருந்தாது. சரிங்களா. இது என்னது? ஏழையின். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இது மறக்கவும் முடியாது. இக்கவிதை வரிகளை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வள்ளிக்கண்ணன். சரிங்களா. வள்ளிக்கண்ணன். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வெப்பத்தடுகளித்து வேளங்கள் 1000மும் கொப்பத்தொருகளிச்சால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜேந்திரன். சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. சரிங்களா. கல்லாருக்கும் கச்சாருக்கும் களிப்பருளும் களிப்பே. இதுதான் கரெக்டானது. இதுவும் கரெக்டா இருக்க மாதிரி தெரியும் பாருங்க. கச்சாருக்கும் கல்லாருக்கும் களிப்பருளும் களிப்பே. சரிங்களா. ஆனா கரெக்டானது கல்லாருக்கும் கச்சாருக்கும் களிப்பருளும் களிப்பே அப்படிங்கறதுதான் கரெக்ட். சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குரத்தி பாட்டே. இதுதான் கரெக்டானது. சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுக. சரிங்களா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது. சரிங்களா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இன்பம் எது அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எனவே பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா. அப்போ ஒன்ன தவிர மிச்சம் எல்லாமே பொருந்தக்கூடியது. சரிங்களா. அப்போ பொருந்தாத சலவர் அப்படின்னா நல்லவர். சரிங்களா. அப்படிங்கறதுதான் பொருந்தாது. சரிங்களா. சலவர் அப்படின்னா நல்லவர் அப்படிங்கிறது பொருந்தாதது. சரிங்களா. அப்ப மிச்சம் எல்லாம் பொருந்தக்கூடியது. தினம் அப்படின்னா நாள். இது எல்லாத்துக்குமே தெரியும். நெருநல் அப்படின்னா நேற்று. கரெக்ட். மாறன் அப்படின்னா மன்மதன். சரிங்களா. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின், வேர் சொல் தேர்க. பச்சுக பச்சச்சான் பச்சினை அப்பச்சை பச்சுக பச்சு விட இருக்கு. சரிங்களா. வேர் சொல். சரிங்களா. இது எல்லாத்துலயுமே பச்சுக அந்த பச்சை வச்சுதான் எல்லாமே வருது. இப்ப இதுல வேர் சொல் பச்சு. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது சரிங்களா. இந்த சொல்லு குறிக்கிறது எதெல்லாம் பாருங்க. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் சரிங்களா. இந்த நாளத்தையும் குறிக்கிறது நான்மணி மாலை அப்படிங்கிற சொற்றொடர் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுன்னு கேட்காங்க. நுபுவத்து காண்டம் சரிங்களா. பாத்துக்கோங்க, சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். வல்லைக்கு உறங்கும் வளநாடு. வல்லை என்பது பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் என்ன சொல்லுவோம், வல்லைன்னு சொல்லுவோம் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. இந்த வல்லைக்கு உறங்கும் வளநாடு அப்படிங்கிறது வல்லை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. நெல் குத்தும் போது அந்த பெண்கள் பாடக்கூடிய அந்த பாட்டை தான் சொல்றாங்க சரிங்களா, வல்லைன்னு சொல்லிட்டு சரிங்களா. வல்லை பாட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுல என்ன இருக்கு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருவாசகம் சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். ஆர்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வருவனற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சீர் முரண் சரிங்களா. முரண்பாடு இல்ல, முரண் மட்டும்தான் இதுல அமையல சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவர் சொல் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. தனி வாக்கியம் சரிங்களா. அப்போ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் எனது தனி வாக்கியம்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஓர் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கி ஆ பே விஸ்வநாதம் சரிங்களா. அதாவது ஆப்ஷன் பி, கி ஆ பே வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் வந்து விஸ்வநாதம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னது. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டரல் புலியே. இத்தொடரில் திண்டரல் என்னும் சொல்லிருக்கு உறுதியான அப்படிங்கிறது பொருள் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். துரை மாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர் யாரு. பெருஞ்சித்திரனார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடுன்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். க என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது சரிங்களா. அப்போ ஒண்ணு மட்டும் தவறா இருக்கும், மிச்சம் எல்லாம் கரெக்டா இருக்கும். காத்தல் அப்படிங்கிறது தவறானது, மிச்சம் எல்லாம் கேக்கானது சரிங்களா. கே அப்படின்னா அரசனையும் சொல்லுவோம், மயிலையும் சொல்லுவோம், காற்றையும் சொல்லுவோம் சரிங்களா. காற்று இது எல்லாமே கரெக்டானது சரிங்களா. தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்கப்பா. சலவரை சாரா விடுதல் இனிதே சரிங்களா. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சரிங்களா. இது மேலே பார்த்தோம்னு நினைக்கிறேன் சரிங்களா. தவறானதை கண்டுபிடிங்க. சலவர்னா வந்து நல்லவர் அப்படிங்கறதான் தவறானது அப்படிங்கறத பார்த்தோம் சரிங்களா. அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. சலவர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிசைட்ஃபுல் பர்சன் சரிங்களா. டிசைட்ஃபுல் பர்சன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஏமாத்துவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்க சரிங்களா. ஏமாற்று குணம் வேற. இப்போ நம்ம கிட்ட ஒரு முகம் இருக்கும், பின்னாடி வேற முகம் இருக்கும் சரிங்களா. ரெண்டு முகம் இருக்கிறவங்க அப்படிலாம் ஏமாற்றக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்கள தான் டிசைட்ஃபுல் பர்சன் சொல்லுவோம். அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா. அப்ப சலவர் அப்படின்னா டிசைட்ஃபுல் பர்சன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரிங்களா. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு சரிங்களா. அகர வரிசைப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கேன சேன அந்த வரிசைப்படி போகணும் சரிங்களா. அப்போ ச அதுக்கு அடுத்து தான் தா வரும், அதுக்கு அடுத்து தான் நா வரும், அதுக்கு அடுத்து தான் பா வரும் சரிங்களா. அப்போ அகர வரிசைப்படி கரெக்டா அதாவது அந்த கேன சேன வரிசைப்படியே போகணும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எனது செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக சரிங்களா. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது சரிங்களா. ஆள்னு வந்துட்டாலே செயற்பாட்டு வினை தான் சரிங்களா. தச்சனால் செய்யப்பட்டது, இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். கனிமுன் நேர் வருவது கனிமுன் நிறை வருவது எது. வஞ்சித்தலை சரிங்களா. வஞ்சித்தலை இதுலதான் என்ன வரும், கனிமுன் நேரும் கனிமுன் நிறையும் வரும். வஞ்சித்தலை நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தெரிஞ்சிருக்குங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர் சொல்லை கண்டறிக சரிங்களா. பிரிந்து வெறுத்து சரிங்களா. இதான் கரெக்டான எதிர் சொல்லா இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மூதூர் இத்திணைக்குரிய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மருதம். நல்லா பாத்துக்கோங்க, மருதம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். பின்வரும் சொல் ஈறு போதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. செங்கடல் சரிங்களா. பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல என்ன கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வீரமா முனிவர் பரமார்த்த குரு கதை கரெக்டானது, அவர் தான் எழுதியிருப்பாரு. தேவநேய பாவனர் வந்து தமிழர் திருமணம் சரிங்களா, அவர் தான் எழுதியிருப்பாரு. திருவி கல்யாண சுந்தரம் சைவத்திரவு சரிங்களா, அவர் தான் எழுதியிருப்பாரு. அப்போ பொருந்தாதது பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை எழுதியிருக்காரு, அதான் பொருந்தாது சரிங்களா. பெருஞ்சித்திரனார் தமிழ் சோலை எழுதலை சரிங்களா, அதான் பொருந்தாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் சொல் பொருந்தும் இணையை தேர்க. எப்பா ஒரு நாள் பொருந்துறத கேட்டாங்க சரிங்களா. அப்போ செரு அப்படின்னா சண்டை சரிங்களா. செருனாலே என்னது, செரு சண்டை சரிங்களா. இந்த செரு அப்படின்னா வயல் சரிங்களா. இந்த செரு தான் வயல், இந்த செரு அப்படிங்கிறது சண்டை சரிங்களா. சரி, பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
அழுது அடியடைந்த அன்பர், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரு? மாணிக்க வாசகர். சரிங்களா? யாரை குறிக்கிறது? மாணிக்க வாசகர் தான் குறிக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? கம்பர். சரிங்களா? என்று முல தென்தமிழ். சரிங்களா? கம்பர் தான் சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்த கொஸ்டின். பதிதொரு புயல் மொழி தருமணி பனைதரு பருமணி பகரானர், இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்னது? மேகம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னது? கீழ்காணும் விடைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மா விலங்கு. சரிங்களா? அதுதான் கரெக்ட், மத்த எல்லாமே தப்பு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செல்லிதாசன் என்னும் தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சரிங்களா? தன்னை தானே கூறிக்கொண்டவர் யாரு? சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? சுப்பிரமணிய பாரதியார் தான் செல்லிதாசன் சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? நீலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீலகேசி. இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? வாத நூல் நீலகேசி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அபிதான சிந்தாமணி. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. அபிதான சிந்தாமணி. அடுத்த கொஸ்டின். திலகர் விதைத்த விதை பாரதியாராக முளைத்தது என்று கூறியவர் யாரு? ராஜாஜி. சரிங்களா? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. நல்லா பாத்துக்கோங்க, முக்கியமானது. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டி.கே. சிதம்பரனார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு. சரிங்களா? அப்படின்னு சொன்னவர். சரிங்களா? கவிமணியோட பாடலை பத்தி சொன்னவர் யாரு? டி.கே. சிதம்பரனார். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? சரிங்களா? பயண இலக்கிய நூல். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பாருங்க. எனது இலங்கை செலவு. சரிங்களா? பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். பெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. திருவிளையாடற் புராணம். இது என்னது? பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? விரிவாக விளக்கப்பட்டது திருஞான சம்பந்தரோட. சரிங்களா? பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தரோட தான் அந்த அவரோட வரலாறு தான் என்ன செஞ்சிருக்கும்? ரொம்ப விரிவாக விளக்கப்பட்டிருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணை நல்லூர். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் திரு மு. சிவராமு. சரிங்களா? பாத்துக்கோங்க. திரு மு. சிவராமு. அடுத்த கொஸ்டின். மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. நா. பிச்சமூர்த்தி. இதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் இயற்றியவர் யாரு? குமரகுருபரர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவார். சரிங்களா? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவார் அரங்கநாதன் தான். சரிங்களா? சீர்காழி சி. ஈரா அரங்கநாதன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். தேம்பாவணி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பாத்துக்கோங்க. தேம்பாவணியில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை 36 பாடல்கள். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. சரிங்களா? பொறுத்த போறோம். முடியரசன் காவிய பாவை. சரிங்களா? சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். சரிங்களா? ஆனந்தம். சரிங்களா? சரி. குமரகுருபரர் சகலகலா வல்லவமாலை. சரிங்களா? கண்ணதாசன் மாங்கனி. சரிங்களா? எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. இது என்னது? மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? சரிங்களா? அகரு அப்படிங்கறதான் குறிக்காது. மத்த எல்லாமே மலர்களோட அந்த பருவம் தான். அலர் முகை வி எல்லாமே வந்து மலர்களோட அந்த பருவங்கள் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? கவிமணி. சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். கிளியை வறுத்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமையை உணர்த்தும் பொருள் எது? சீரழிஞ்சு போயிடும். சரிங்களா? துன்பமாயிரும். சரிங்களா? கிளிக்கு எல்லாமே துன்பமா போயிடும். சரிங்களா? பூனை சாப்பிடும்ல, அப்ப துன்பத்தை குறிக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்பமா இருக்கும் கிளி, பூனை கையில கொடுத்து பூனை சாப்பிடும்ல, அது கிடையாது. வருமுன் காத்தல், அதுவும் முடியாது. மகிழ்ச்சியாவா இருக்கும், அதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப துன்பம் அப்படிங்கிறதான் கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வை இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டரையும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கே அதுக்கு அடுத்து கூ இருக்கு. ஃபர்ஸ்ட் கே வரிசையில கேக்கா கீக்கி கூக்கு. சரிங்களா? கே வந்ததுக்கு அப்புறமா தான் கூ வரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள அந்த 3 ஃபர்ஸ்ட் இருக்கும். கூ அப்படிங்கறது அந்த 2வது இருக்குது. சரிங்களா? வைகுதல் அது கடைசியா வரும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? சரி, வைகுதல் அப்படிங்கிறது கடைசியா வரும். அப்போ வைகுதல் பிரச்சனை இல்ல. மத்த 3த்தையும் பார்க்கணும். சரிங்களா? இந்த 3த்தையும் பார்க்கணும். நல்லா பாருங்க. இல்லு இருக்கு. இல்லுக்கு அடுத்துதான் இம்மு வரும். அதுக்கு அடுத்துதான் அந்த இரு வரும். சரிங்களா? அப்போ 3வது எழுத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் எல்லாம் சேமா இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டர். சரிங்களா? அப்போ கரெக்டா பார்த்து போனோம். அப்ப வைகளும் வைகரை வைகுதல் இதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின்.
எங்களை கவனி. வாங்க கவனிங்க. கூச்சு சரிங்களா, என்ன கொடுத்திருக்காங்க? ஏகா நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். சரிங்களா, சரி காரணம் என்னவா இருக்கு? ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூச்சு ஆகும். சரிங்களா, கரெக்ட் தானே? அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா, இவற்றுள் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் தான். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இலக்கண குறிப்பு சொல்லே தேர்க. பண்பு பெயர் சரிங்களா, பண்பு பெயர் திட்பம். சரிங்களா, திட்பம் அப்படின்னா வேற என்ன? மன உறுதி, தெளிவு இதெல்லாம் சொல்றதுதான் வந்து திட்பம்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு பண்பு பெயர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்குங்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. சரிங்களா, அப்போ முதல்ல தே வரிசைப்படியே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டரை தே வரிசைப்படி பார்க்கணும். தேதா, தீ, தூ, தே, தை, தோ, அந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா தே தான் ஃபர்ஸ்ட் வரும், தீ தான் செகண்ட் வரும், தூ அப்படிங்கிறதா தேர்ட் வரும், தோ தான் ஃபோர்த் வரும். சரிங்களா, அதாவது இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த வரிசைப்படி அது கீழே இதுதான் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா, தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா, ஒன்றை தவிர மித்த எல்லாமே பொருந்தக்கூடிய. சரிங்களா, அப்ப சுவடி அப்படிங்கிறது நூல், இது கரெக்ட் தானே? சரி, செட்டு அப்படிங்கிறது சிக்கனம். சரிங்களா, பாத்துக்கோங்க. சிந்தை அப்படிங்கிறது உள்ளம். சரிங்களா, இதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பொருந்தாதது வெய்யோன் திங்கள் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. சரிங்களா, ஆப்ஷன் பி. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல என்னது? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா, அப்போ தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகுந்த பண்பாகும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிதான் நம்ம பண்ணணும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது? பழமொழி 400. சரிங்களா, கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம், கட்டுச்சோறு வேண்டாம். சரிங்களா, சரி இது என்னது? எவ்வகை வாக்கியம்? சரி, மாணவன் பாடம் படித்திலன். சரிங்களா, எதிர்மறை படிக்கல. சரிங்களா, அப்ப எதிர்மறை தொடர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் என்னது? கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன எதுகை. சரிங்களா, இன எதுகைனா வேற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு வல்லினம், அப்படி இல்லைன்னா மெல்லினம், அப்படி இல்லைன்னா இடையினம். சரிங்களா, இது எல்லாம் ஒன்றி வரும். சரிங்களா, இப்படிப்பட்ட எழுத்துக்கள் என்ன செய்யும்? ஒன்றி வரும். சரிங்களா, இங்க பாருங்க, தக்காருக்கும் எச்சத்தால் இது ரெண்டத்திற்கும் என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எதுகைனால ரெண்டாவது எழுத்து தானே பார்ப்போம். இங்க இக்கு இருக்கு, இங்க இச்சு இருக்கு. இது என்னது? வல்லினம் தானே, வல்லின எழுத்துக்கள். சரிங்களா, அப்ப வல்லின எழுத்துக்கள் வந்துருக்கு. சரிங்களா, கசட தவற தானே வல்லின எழுத்துக்கள், அது ஒன்று வந்திருக்குல்ல. அப்ப இது இன எதுகை. சரிங்களா, அப்போ எதுகைனால ரெண்டாவது எழுத்து தான் பார்ப்போம். அதுல என்ன செஞ்சிருக்கு? வல்லினம் ஒன்று வந்திருக்கு. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கேட்ட வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? இதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்கதான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. எனது இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. சரிங்களா, இரட்டிற் பிரிந்திசையாதது எது? இதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா, அது என்னது? இரட்டை கிளவி. சரிங்களா, இது என்னது? சேம முரணால் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருதகாசி. சரிங்களா, பாத்துக்கோங்க, மருதகாசி. அடுத்த கொஸ்டின், கீழ் வரணும் சொல் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? சரிங்களா, ஒன்னை தவிர மத்த எல்லாத்தையும் ஏற்றிருப்பாரு. இயற்றாத நூல் கொய்யாக்கனி தான் அவரு ஏற்றிருக்க மாட்டாரு. மத்த எல்லாம் என்னது? ஆயிரந்தீவு அங்கையர்கனி அவர் தான் ஏற்றிருப்பாரு. ராஜ தண்டனை அவர் தான், மாங்கனி அவர் தான் ஏற்றிருப்பார். சரிங்களா, அதாவது எழுதியிருப்பார். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது? உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? சரிங்களா, தேன்மலை அவர் தான் ஏற்றிருப்பார். சரிங்களா, சுரதா தான் ஏற்றிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாரு? நம்மாழ்வார். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. சரிங்களா, அப்ப ரூபாயத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டிருக்காங்க? பொருள் என்னது? நான்கடி செய்யுள். சரிங்களா, நாலு அடியில எழுதக்கூடிய அந்த செய்யுள். சரிங்களா, அப்ப ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. சரிங்களா, தொல்லை அப்படிங்கிறதா என்னது? தொழிற்பெயர் கிடையாது. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின், செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை. சரிங்களா, தொல்காப்பியம் வ.உ.சி.யால். சரிங்களா, வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. சரிங்களா, ஆள்னு வந்துட்டு அப்ப அதான் செயற்பாட்டு வினை. சரிங்களா, தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின், குணமென்னும் குஞ்சேரி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இக்குறளில் அடி எதுகையாவது சொல்லுவாங்க. அடி எதுகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல நேன ரெண்டுமே ஒன்றே வந்திருக்கு. அப்ப குணமென்னும் கணமேயும். சரிங்களா, இதுலதான் என்ன செஞ்சிருக்கு? எதுகை ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எனது வாக்கியம் அமைப்பினை கண்டறிதல். சரிங்களா, பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரிங்களா, தனி வாக்கியம். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
வினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். இதுதான் பிறவினை வாக்கியம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். பின்வருவன இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. பண்பு தொகை அப்படின்னா செய்வினை. சரிங்களா? அப்படிங்கறதுதான் பொருந்தாது, மத்த எல்லாம் பொருந்தக்கூடியது. சரிங்களா? அப்போ மென்கண், நன்கலம், அருவிலை. சரிங்களா? இது எல்லாமே பொருந்தக்கூடியது. சரிங்களா? நெறியில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? இரண்டாம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அதாவது உயிரை செகுத்து ஐ மறைஞ்சு வந்திருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். சரியானவற்றை தேர்க. சரிங்களா? அப்போ பொருளை திணையும் கொடுத்துருக்காங்க. சரி சரி. எதிர்-உஞ்சல். சரிங்களா? வெற்றி. மீட்டல் வஞ்சி. செருவென்றது வாகை. எயில் காத்தல் நொச்சி. சரிங்களா? இதுல கரெக்டானது 3, 4. சரி, செருவென்றது வாகை, எயில் காத்தல் நொச்சி, இதுதான் கரெக்டானது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பிரித்தெழுதுக. நெடுநாவாய். நெடுமை பிளஸ் நாவாய் நெடுநாவாய். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? குறுந்தொகை. சரிங்களா? நல்ல ஞாபகம். குறுந்தொகை. நல்ல அப்படிங்கிறது குறுந்தொகை. அந்த அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் யாது? வீணாதல். சரிங்களா? பெருங்காயத்தை கடல்ல கரைச்சா வீணாதானுங்க போகும். சரிங்களா? மிச்சம் இருக்குமா? இருக்காது. சரிங்களா? வீணா போயிடும். சரி, தெருநிலை வினையச்சத்தை எடுத்தெழுதுக. சரிங்களா? அப்ப நடந்து வந்தான் அப்படிங்கிறதான் தெருநிலை வினையச்சம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. சரி, கை அப்படின்னா ஒழுக்கம், நோ அப்படின்னா துன்பம், யா அப்படின்னா ஒரு வகை மரம். சரிங்களா? மரம். சரிங்களா? சரி, வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். சரிங்களா? இதுதான் கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈச்செயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். சரிங்களா? காந்தியடிகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கவி காலமேகம். சரிங்களா? எதுல இருந்து எதுக்கு மாறி இருக்காரு? வைணவத்துல இருந்து சைவத்திற்கு மாறி இருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக. சரிங்களா? தமிழ் சிட்டு. சரிங்களா? பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாரு. அந்த இதுல அவர் தான் நடத்தியிருப்பாரு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எனது கற்றது மறவாமை. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். சரிங்களா? கரகமலம் அப்படிங்கிறது உருவகம். பொங்கு கடல் அப்படிங்கிறது வினை தொகை. சரிங்களா? உருவேனில் உரி சொற்றொடர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.